நடுவர் அவர்களே, இன்னைக்கு உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோம். ஏன் இந்த உழைப்பாளர் தினம் வந்துச்சு? உழைப்பு அந்த நேரத்தை குறைங்க, சம்பளத்தை அதிகம் பண்ணுங்க. ஆக பணம் அதிகமா வேணும்னு உழைப்பாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனாலதான் இந்த உழைப்பாளர் தினமே வந்தது. இன்னைக்கு மே தினம், உங்களுக்கெல்லாம் லீவு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நாம் நன்றியோடு ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கணும். மே தினத்திற்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்கிய தானை தலைவர் கலைஞர் அவர்களை நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கணும். அது வெறும் விடுமுறை கொடுத்திருந்தா பரவாயில்ல, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, அங்கதான் பாயிண்ட். மனுஷனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பே பணம் தான். இன்னைக்கு ஒரு மனுஷனோட மூளை நரம்பு மண்டலத்துல ஒரு முடிச்சிலையும் உட்கார்ந்து ஆணையிடக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இன்னைக்கு பணம் மாறி போச்சு. வாழ்க்கைங்கிறதே வாழ்வதற்கு தானே. அந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பணம் வேணும். சுருக்கமா சொல்லட்டுமா, வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அதை டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையுங்கிறது இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒருத்தன் உழைப்புன்னு எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில இருக்கிற பணத்தை வச்சுதான் அவனால செயல்படுத்த முடியும். இன்னைக்கு படிப்பு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். கடினமா உழைக்கிறாங்க, இரவு பகல் பாராம படிச்சு உழைச்சு வேலைக்கு வரான். நான் என்ன சொல்றேன்னா, படிச்சவன் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறான், படிக்காதவன் பணத்தை வச்சு பள்ளிக்கூடத்தையே நடத்துறானா இல்லையா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நாட்டுல ஓடுற நதியோட பேரை கேட்டு பாருங்களேன், சொல்ல தெரியாது. இதே நகரத்துல ஓடக்கூடிய காரு பேரெல்லாம் கேட்டு பாருங்களேன், கரெக்டா சொல்லுவான். அவ்வளவு ஏன் நம்ம வீட்டு அம்மாக்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி, சுவிட்ச போட்டா கிரைண்டர்ல மாவு ரெடி ஆயிருது, மிக்சிய போட்டா மசாலா ரெடி ஆயிருது, மோட்டர் போட்டா தண்ணி, ஹீட்டர் போட்டா சுடு தண்ணி. ஆக நாம் எல்லோருமே சொகுசு வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக நாமெல்லாம் மாறிட்டோம். இந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கணும்னா நமக்கு பணம் தேவை. அப்படித்தானே நடுவர் அவர்களே? சரி, நீ பாட்டுக்கு பேச போக வேண்டியதான, திருப்பி பணத்தை பத்தி பேசுறப்ப மட்டும் அப்படித்தானே நடுவர் அவர்களே? மனுஷனோட வாழ்க்கை எப்ப தெரியுமா மகத்துவம் பெறுது? தன்னோட உழைப்பை தாண்டி நேரத்தை சரியா பயன்படுத்தி அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு விவேகத்தோட வேகமா யாரு பணம் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அவனோட வாழ்க்கை தானே நடுவர் அவர்களே மகத்துவம் பெறுது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருடன்னா யாரு? இதுவரைக்கும் நீ கேட்ட கேள்வியிலே ரொம்ப மோசமான கேள்வி இதுதான். திருடன்னா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சொத்தை நோகாம அனுபவிக்கணும்னு எவன் வர்றானோ அவன் தான் திருடன். இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா, இன்னைக்கெல்லாம் திருடுறவன் திருடன் இல்ல. எப்படி திருடுறவன் திருடன் இல்ல, இன்னைக்கெல்லாம் மாட்டிக்கிறவன் தான் திருடன். நடுவர் அவர்களே, நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம உழைக்கிறீங்க, வேர்க்க விறுவிறுக்க உழைக்கிறீங்க. உங்களால பிரேக்கிங் நியூஸ்ல வர முடியுமா? ஒன்னும் இல்ல. பல கோடி இன்னாருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேங்கிற லிஸ்ட் கையில மாட்டட்டும், எல்லா பிரேக்கிங் நியூஸ்லயும் அவங்கதான் வருவாங்க. ஃபேமஸ் ஆயிரலாம் நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியை தெரிஞ்ச நமக்கு, அனில் அம்பானியை தெரிஞ்ச நமக்கு, நமக்காக 3 வேளை சோறு போடக்கூடிய, உழைத்து சோறு போடக்கூடிய விவசாயி ஐயா கனுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோமே. உயிரை விட பெரியது மானம். இன்னைக்கு அந்த மானத்தையே துறந்து டெல்லியில 41 நாள் விவசாயிகள் எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? கடனை தள்ளுபடி பண்ணுங்க, பண தேவை. இன்னைக்கு விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவையா இருக்கு. இன்னைக்கு நாட்டுல எத்தனை பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க, நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன நடக்குது? இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஹிந்திய கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணிக்கிறாங்களாம். மறந்துட்டீங்களா? 1938 ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை நாடு இதுவளவே என்று போர்க்கொடி தூக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் மண், அவரை தொடர்ந்து
தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உழைப்பை மட்டுமல்ல, போராட்ட குணத்தையும் பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். செஞ்சுரி அடிக்க போகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருக்கிற வரை ஹிந்திக்கு தமிழகத்திலே இடம் கிடையாது. இங்க வந்திருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, முதல்ல அந்த கடன் அடைக்கணும். அதுக்கப்புறம் 2 கோடி ரூபாய்க்கு நல்ல பிரம்மாண்டமா வீட்டை கட்டுவேன், இதெல்லாம் கட்டி முடிச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுப்பேன், 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குவேன், 1 கோடி ரூபாய்க்கு நகை வாங்குவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா தெரியாதும்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு கனவு வாங்குறதுல கூட கஞ்சத்தனம். இன்னைக்கு நாட்டுல இவன்னா பெரிய ஆளுடா அப்படின்னு யாரெல்லாம் பார்த்து நாம் பெருமூச்சு விடுகிறோமோ அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்களுடைய கனவுகளை சுருக்கி கொள்ளாதவர்கள். 10க்கு 10 ரூம்ல இருந்தாலும் பங்களா மனசுக்காரங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனா ராஜா மாதிரி யோசிப்பாங்க. எப்படி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யறோமோ அது போல மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பணக்கார தன்மையோட இருக்கணும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது தனி நபரினுடைய வருமானத்தை அளவுகோலா வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. ஆக தனி நபரும் அந்த குடும்பமும் தன்னிறைவடையாத வரை இந்த தேசம் ஏழ்மையினுடைய அடையாளம் தான். ஆக இன்னைக்கு நமக்கு தேவை பணம் தான். நான் இன்னும் கேட்கிறேன், கடின உழைப்புனால காரு வாங்கினேன், கடின உழைப்புனால வீடு வாங்கினேன், பங்களா வாங்கினேன்னு சொல்றீங்களே, ஆக்சுவலா நீங்க எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடனை திருப்பி கட்டணும்னா காசு தானே வேணும். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குறதும் பணம் தான், கெட்ட விஷயத்தை அழிக்க கூடியதும் பணம் தான். ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க நிரூபிச்சு காமிச்சாங்க. பணம் கொடுத்தா கூவாத்தூர் விடுதி என்ன, கூவம் ஆத்துல கூட இறங்கி நிப்போம். இயற்கை நியதி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? உதிர்ந்த இலை அது ஒருபோதும் ஒட்டாது, இது இயற்கை நியதி. இவ்வளவு நேரம் இந்த அரங்கத்தை அலங்கரித்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. நீங்கெல்லாம் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட வாழ ஆசைப்படுறீங்களா? பணங்காசோட நல்ல அந்தஸ்தா வாழ ஆசைப்படுறீங்களா? இல்ல செக்கு இழுக்கக்கூடிய மாடு மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துல வாழ்க்கை முழுக்க உழைச்சுக்கிட்டே இருக்க ஆசைப்படுறீங்களான்னு நீங்களே கேளுங்க நடுவர் அவர்களே. இன்றைய சூழ்நிலைப்படி உழைப்பை தாண்டி ஒருவனுடைய அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு, சிந்தனையை கொண்டு வேகமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த நிறைந்த பணம் தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.